Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் சாஃப்டான மாய்ஸ்டான சாக்லேட் லோஃப் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கேக், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான எம்மியான சாக்லேட் லோஃப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். 250 ml கப், அந்த கப்பில் 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து டார்க் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எனி கைண்ட் ஆஃப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டார்க் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒயிட் அண்ட் யோக்கை வந்து தனித்தனியாக பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு 1 கப் வந்து பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து எக் ஒயிட் கூட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் யோக்கே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் யோக்கே இந்த மாதிரி பீட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 75 ml பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 75 ml ஆஃப் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஹாஃப் கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக் ஒயிட் கூட நம்ம எக் யோக் பீட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டையும். இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ண பட்டர் அண்ட் அந்த மில்க்கை வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டும் பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளார் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட டவ் இருக்கணும், பேட்டர் இருக்கணும். ஐ மீன் கேக் பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பட்டர் அண்ட் ஃப்ளார் வச்சு டாஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்துட்டு அதில் போர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஜஸ்ட் போர் பண்ணி கொடுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி போர் பண்ணிக்கோங்க. மில்க் சாக்லேட் வேணும்னா மில்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா சாக்லேட் ஷேவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நட்ஸ் வந்துட்டு சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் இல்லைன்னா ஜஸ்ட் சாக்லேட் ஷேவ்ஸ் வந்துட்டு வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸ்லேயும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சூப்பர் எம்மியான சாக்லேட் கேக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.